என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி திருவாமியூர் வந்திருக்கேன். திருவாமியூரில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை வந்து அழகாக ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து 100 ரூபாய்க்கு வந்து லிமிட்டட் மீல்ஸும் 130 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னரும் இருக்குது. ப்ளஸ் வேட் ரைஸ் நிறையா வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 67 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா முன்னாடி ஒரு அழகான குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு எழுத்தாப்புல இந்த ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட மீல்ஸை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து அவங்க ஃபுட்ஸ் அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மக்களே லிமிட்டட் மீல்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. இதில் என்னென்ன வருதுன்னா வந்துட்டு சாம்பார், அண்ட் தென் ரசம், கோவக்காய் பொரியல், ஒரு கூட்டு ஒன்று கொடுக்குறாங்க, தென் காரக்குழம்பு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்வீட் பொங்கல், மோர் கப் தயிர் கொடுக்குறாங்க, ஹட்ஸ் அண்ட் கர்டு கொடுக்குறாங்க. சாம்பார் சாதத்தையும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்காக அவங்களுடைய வெரைட்டி ரைஸுமே வாங்கியிருக்கேன். பிகாஸ் இங்கே வந்து வெரைட்டி ரைஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். இப்போ வெரைட்டி ரைஸில் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம், அதாவது பிஸ்மில்லா பாத்தா சம்திங் அது ஒன்று, அப்புறமேட்டு 2 வெரைட்டி ரைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதமாக ரெகுலராக இருக்கும். இந்த 2 வெரைட்டி ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குமாம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாம்பார் சாதத்துலேருந்து போயிடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான் ஆஸ் யூஷுவல் கூகுளில் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன். இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4.1, அரௌண்ட் 1100 பீப்புள்ஸ் வந்து இதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. பக்கா பியோர் வெஜ்ஜு. வரும்போது நிறைய பேர் வந்து வளைகாப்புக்கு அதுக்கெலாம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. வளைகாப்பு அப்புறம் நிச்சயத்துக்குலாம் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 பேர் 150 பேர் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. கிச்சனுமே நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் சாதம் ட்ரை பண்ணிடலாம். சாதத்தில் சாம்பார் போட்டு ட்ரை பண்ணிடலாம். சாம்பார் சூப்பராக இருக்குது. எப்படி போல் வீட்டில் செய்கிற மாதிரி தான் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பிராமின் வீட்டில் போய்ட்டு ஒரு சாம்பார் தான் சாப்பிட்ற அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. ஆக்சுவலி நிறையா பிராமின்ஸ் வந்து சாப்பிட்றாங்க, அதே விஷயம். ரொம்ப உப்பு இல்லை, ரொம்ப உரப்பு இல்லை, ரொம்ப புளிப்பு இல்லை, எல்லாமே அப்படியே செட்டிலாக இருக்குது. அதனால் இது சாப்பிட்றது நல்லாயிருக்கு. ஒரு ரைஸுமே ப்ரீமியம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது நிறையா பிராமின் ரெஸ்டாரண்ட் வந்து சாம்பாரில் வந்துட்டு ஆனியன் போட மாட்டாங்க, ஆனியன் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஆனியன்ஸ் பிடிக்காது. சாம்பாரை பிசைஞ்சு லைட்டாக அவங்களோட அப்பளம். இப்போ வீடியோ பார்த்துட்டு வந்தேன். ஒருத்தர் சொன்னார் அப்பளம்லாம் சாப்பிடாதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் நிறையா வரும். அதுமாதிரி அப்பளம் சாப்பிட்டீங்கன்னா வந்து பிபி ரைஸ் ஆகும்லாம் சொன்னார். நம்ம அப்பளம் இல்லாமல் சாப்பிட பிடிக்காது. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சூப்பராக இருக்குது கூட்டு. சாரி, அவங்களுடைய கோவக்காய் பொரியல். இந்த பொரியலுமே பார்த்திங்கன்னா வந்து நிறையா கோகோனட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, தேங்காய்லாம் ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க. சேர்த்து வச்சுட்டு பைட் போயிடுவோமா? தக்காளிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெங்காயத்தோட பார்க்க முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா போட்டு தாளித்து லைட்டாக மசாலாஸ் போட்டிருக்காங்க. நல்லா வெந்திருக்கு கோவக்கா. சாப்பிட்றது நல்லா இருக்கு. ஏன்னா கோவக்கா அவசியம் வேகாது. காரக்குழம்பு பார்க்கும்போது டெம்ட் ஆகுது. அப்படியே தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. மேலே அந்த சுண்டக்காய் வத்தல்லாம் போட்டிருக்காங்க. அதை ஊற்றும் போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. அதோடைய திக்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். பர்ஃபெக்ட் காரக்குழம்பு. ஆல்ரெடி ஒரு சொல்லியிருப்பேன், ஒரு சாப்பிட்ருப்பேன். ஆதம்பாக்கமாக அரும்பாக்கமாக தெரியாங்க சாப்பிட்ருப்பேன். காரக்குழம்புலாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இருக்குது. இந்த மல்லியோட ஃப்ளேவர் நல்லா தெரியுது. இன்னொரு சுண்டைக்காயோட கசப்பு தன்மை இருக்கு இல்லையா, அது நல்லா தெரியுது. இதுலையுமே வந்து ஆனியன் ஆட் பண்ண நினைக்கிறேன். பட் வந்து இந்த அந்த ஃப்ளேவர் ஃபீல் நல்லா தெரியுது சாப்பிட்ற போது. நல்லாயிருக்கு. 100 ரூபா லிமிட்டட் மீல்ஸு தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. இதோடய அப்புறம் சாப்பிடுவோமா?
எனக்கே ஒரு நாள் தான் சாப்பிட்றோம், சாப்பிட்டு போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கிறது நடக்கட்டும். பர்ஃபெக்ட் காம்போ. அப்பளம் காரக்குழம்பு அடிச்சுக்க முடியாது. ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க கேட்டுட்டு தான் வந்தேன், அதையும் சொல்லிடுறேன். ஃபோன் பண்ணி முன்னாடியே கேட்டேன் வரேன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக்கே கேட்டிருந்தேன். அவங்க வந்து ரெனோவேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு சார், அதனால் வர முடியாது, பண்ண முடியாது, நீங்கள் வீடியோ எடுக்க முடியாதுட்டாங்க. நேற்று கால் பண்ணேன், சனிக்கிழமை வாங்கன்னு சொன்னாங்க. இல்லை சார் நான் ஃப்ரைடே எடுத்து ஆகணும், சாட்டர்டே வந்து வீடியோ லைவ் ஆகணும் எனக்கு, அதனால் சீக்கிரம் வரேன் சார்ண்ணா. சரி வந்து எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. நானும் வந்துட்டேன் கிளம்பி. காரக்குழம்பு இது கூட்டு செம்மையாக தெரியுமா, நிறையா வைக்கிறாங்க, தொட்டுக்கு நிறையா கொடுக்குறாங்க. மற்ற நிறையா இடத்துல தொட்டுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. என்ன கூட்டு நேரம் தரல. சொரக்காய் நினைக்கிறேன், சொரக்காய் தான். ரசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட கூட்டு எடுத்து சாதத்தோடு போட்டு பசைஞ்சு ஒரு பைட் போயிடலாம். எல்லாத்தையும் பாயசம் கொடுப்பாங்க நிறைய இடத்துல. அது போல் வந்து இவங்க சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காங்க. சக்கரை ட்ரை பண்ணிடுவோமா? கடைசி ரசத்துக்கு போவோம். ஏன் அவசரப்பட்டுக்கிட்டு பொறுமையாக சாப்பிடுவோம். பா இந்த கோயிலெல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க. லைக் வந்து எப்படின்னா அந்த ஸ்ரீரங்கம்லாம் திருச்சியில் அந்த எல்லாம் பிரசாதம் கொடுப்பாங்க. வாங்க வாங்க நீங்கள் வாங்க. ஓ மீல்ஸோட வருமா? ஆ ஓ ஸ்பெஷல் வரையா நம்ம கலை பாருங்கள் என்ன பஸ் இருக்குன்ட்டு மீல்ஸ் சேவை போடுறாங்களாம்மா. பாருங்கள் பொங்கல். நான் ஸ்ரீரங்கத்தில் போயிருக்கும்போது போங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கும்போது கோயிலில் வந்து காலைல பொங்கல் கொடுப்பாங்க. இப்படி தான் இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நல்லா அப்படியே டெம்ப் பண்ணி விடும் நம்மள கிட்டே போனாலே. அந்த மாதிரி இருக்கு. இது எவ்வளோ கொடுத்தா சாப்பிட்டே இருக்கலாம் போல். ரொம்ப இனிப்பெலாம் இல்லாமல் சர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் போகும்போது 5 வருஷம் தான் ஆகுது. பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரசம் அப்படியே கலக்கி விட்டு ஊற்றிடலாம். பருப்பு ரசம் நினைக்கிறேன் இல்லை, அதான் இருக்கணும் மேக்ஸிமம். ஒரு பைட் போயிடுவோமா? பா ரசமே பயங்கரமாக இருக்குங்க. அதே சொன்ன என் ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ இருப்பார் சொன்னா இல்லையா, அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்னால் அந்த சாம்பார் காரக்குழம்பு ரசம் தான் மெயின் மேட்ரு. செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த அந்த ஒரு தாட் தான் வருது. அவங்க அம்மா வந்து அந்த புளி சாதம் செம்மையாக செஞ்சு கொடுப்பாங்க அடிக்கடி. மக்களே வடையை விடாங்கண்ணா அப்படியே உடச்சு பார்ப்போம். அம்மா முடிச்சுருக்கு பாருங்கள். மீல் சாப்பிட்றோம் வந்து வடையை சேர்த்து சாப்பிட்டு போவாங்க அம்மா. கொஞ்சம் சொல்லிட்டு போனாலே இந்த வடை வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறாங்க. அது மேலே சோம்புலாம் போட்டுருக்காங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக கொஞ்சம் சாஃப்டாக. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மக்களே ஃபஸ்ட்டு அவங்கள வேட் ரைஸ் போயிடலாம். ஒரு சாம்பார் இதே வயிறு ஃபுல்லாகிடும் போல். ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ முருங்காய் கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. கைஸ் ஃபுல்லாக நெய் ஊற்றிருக்காங்க. நெய் ஊற்றினா ரொம்ப சாப்பிட போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. இது என்ன சாதம்? கீரை. இது வந்து கீரை சாதமா மக்களே? வா அரைக்கீரை போட்டுருவான்னு நினைக்கிறேன்.
இன்னும் சாப்பிட நல்லாயிருக்கு மக்களே. திருப்தியாக வயிறு நிறையா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரையும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். பட் வந்து இந்த ஒரு பியூர் வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. பியூர் வெஜ்ஜுன்றது வந்து பார்த்திங்கன்னா பிராமின் ஸ்டைல் ஃபுட்ஸில் வந்து பார்க்கலாம். நம்ம நிறையா தான் வெஜ் மீல்ஸ் இருக்கும். பட் அந்த பியூர் வெஜ்ஜுன்றப்போ வந்துட்டு அந்த பியூர்ன்ற வார்த்தை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனியன் ஆட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபுட்டு செய்யும் போது ஃபுட்டோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து பிராமின் ஃபுட்ஸ் நம்ம தான் ட்ரை பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனி மாஸ்டர் வச்சுருக்காங்க. நம்ம லைக் சாம்பார், ரசம் அதுக்கு வந்து தனி மாஸ்டர், கூட்டு பொரியலுக்கு தனி மாஸ்டர், சாதத்துக்கு, ஸோ சப்பாத்திக்கு, சைட் டிஷ்னு சொல்லி எல்லாத்தையும் தனித்தனி மாஸ்டர் வச்சுருக்கலாமா. அதுமாதிரி கடை ஆரம்பித்து ஒரு 6 years சம்திங்னு ஆகுது போல். கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா 4.1 ஸ்டார் ரேட்டிங் ப்ளஸ் 1100 பீப்புள்ஸ் வந்து அதை வந்து ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்குன்ற மாதிரி. ஸோ நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அண்ட் ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் வ்ளாக்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.